ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 மாதங்களாக தேவன் எவ்வளவோ நம்மை வழிநடத்தி இந்த 3வது மாதத்திலே கர்த்தர் நம்மை நுழைய பண்ணினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களெல்லாம் தோல்வியை நாம் தழுவினமோ, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நாம் சந்தித்தோமோ, அவைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் ஜெயத்தை நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்தான அந்த வார்த்தையை இந்த நாளில் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தின் பேரிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவைகளை, ஹல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலானவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெயத்தை, அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Proverbs chapter 21 verse 31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எஸ், அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். ஆக நம்முடைய தேவன் ஜெயபலனானவராக இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர். அப்போ இந்த வார்த்தைக்கு எதிர்மறையான வார்த்தையை நாம் இந்த இடத்துல சொல்லுவோமானால் என்ன சொல்ல முடியும்னா, தோல்வி என்பது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், தோல்வியை ஒவ்வொரு நாட்களாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில பல மாதங்களாக, வருடங்களாக, நாட்களாக எடுக்கிற எல்லா காரியங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நான் தோல்வியை மாத்திரம்தான் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்பதே இன்னும் நான் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஜெயத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டுடைய பாதத்தில் நான் விடாமல் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவ பாதத்தில் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்க போகிறது. எஸ், எப்படி குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறதோ, ஒரு ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தை, தன்னுடைய யுத்தத்தின் காரியங்களை, அந்த காரியங்களை செய்வதற்கு முன்பாக தன்னுடைய படைகளை, குதிரை படைகளை, எல்லா படைகளையும் அவர் என்ன செய்கிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு முன்பாக ஒரு ஆயத்தம் தேவை. ஒரு போரை சந்திப்பதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், சில நபர்களுக்கு ஒரு சில நாட்களிலே அற்புதம் செய்கிறார், சில நபர்களுக்கு ஒரு சில மாதங்களிலே அற்புதம் செய்கிறார், சில நபர்களுக்கு, சில குடும்பங்களுக்கு, சில சபைகளுக்கு சில வருடங்களாக கூட நாம் ஆயத்தப்பட வேண்டியது இருக்கு. எதற்காக தெரியுமா? தேவ சமூகத்திலிருந்து ஜெயத்தை பெறுவதற்கு ஆயத்தம் தேவை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார், எத்தனையோ அதிசயங்களை என் வாழ்விலே செய்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு காரியத்தில், இந்த ஒரு மாதத்தில், இந்த ஒரு வருடத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போல என் வாழ்க்கையில் இதுவரை நான் சந்தித்ததே இல்லை. என் குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு இக்கட்டை, ஒரு சோதனையை, ஒரு பரியாசத்தை, ஒரு அவமானத்தை நான் சந்தித்ததே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடும், வேதனையோடும், புலம்பலோடும், அழுகையோடும், தூக்கம் இல்லாமல் அநேக இரவுகள், ஹல்லேலூயா, அநேக இரவுகள் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் ஜெயத்தை தரும்படியாக இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் இந்த 1ஆம் தேதியில் உங்களை பார்க்க வைத்திருக்கிறார். நீங்கள் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல, அல்லது நீங்கள் மாண்டு போவது தேவனுக்கு விருப்பம் அல்ல, அல்லது நீங்கள் வெட்கப்பட்டு நிற்பது, அவமானப்பட்டு நிற்பது, ஹல்லேலூயா, நீங்கள் ஹல்லேலூயா கண்ணீரோடு இருப்பது என் தேவனுடைய விருப்பம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், தீமையாய் வருகிறதையும் நான் நன்மையாய் மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். தீமை பிசாசுக்குரியது, தோல்வி பிசாசுக்குரியது, பயம் பிசாசுக்குரியது. நம்முடைய தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார், பாதாளத்தை வென்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவனை
தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தேவனை ஹalleluya தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையிலே ஹalleluya தானியேலுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய காரியத்தை, தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. தானியேல் ஒரு அடிமையாக பாபிலோன் தேசத்திலே போனார். ஆனால் அவருடைய காரியத்தை கர்த்தர் எப்படி ஜெயமாய் மாற பண்ணினார் என்றால், அவர் தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா விடாமல் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா இதுவரை அநேக பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஹல்லேலூயா அந்த பிரச்சனையின் மத்தியிலும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு துதித்துக் கொண்டே இருக்கலாம். துதிக்க ஜெபிக்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நினைத்தவைகளை அவர் அருகாமையிலே கொண்டு வந்தே கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா நீங்கள் ஜெபிக்க உங்களுடைய ஜெபம் வீணாக போகவில்லை. உங்களுடைய ஜெபம் ஹல்லேலூயா உங்களுடைய ஜெயத்தின் காரியத்தை ஹல்லேலூயா அது ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கான அந்த ஜெயத்தின் காரியத்தை அது அருகாமையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருபோது நினைக்க வேண்டாம். சத்துரு சொல்லுவான், பார்த்தியா எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் நீ துதிக்கிற, ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தியா, ஏதாவது ஹல்லேலூயா காரியங்கள் உனக்கு சொன்னது நடந்திருக்குதா, ஒரு அடையாளம் கூட நீ பார்த்திருக்கியா என்று சொல்லி பிசாசு அவிசுவாசமான காரியத்தை என்ன செய்வான், விதைப்பான். ஆனால் நீ சொல்லுங்க, ஹல்லேலூயா என் தேவன் ஜெயத்தின் தேவன் என்று சொல்லுங்க, என் தேவன் வெற்றியின் தேவன் என்று சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுடைய வாழ்க்கையை தேடி இந்த மார்ச் மாதத்தில் அல்லது பிசினஸ்ல எந்த இடத்துல நீங்கள் தோல்வியை தழுவினீர்களோ, அல்லது பிசினஸ் ஆரம்பித்தேன் ஆனால் அந்த ஹல்லேலூயா நான் போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஆனால் எனக்கு தோல்வியை மாத்திரம் தான் நான் இதுவரை சந்தித்திருக்கிறேன். அநேக பணங்களை இதனால நான் விரயம் செலுத்தினேன், எல்லாம் விருதாவாய் போய்விட்டது. நான் தோல்வி உள்ளவனாக, என் குடும்பத்தால் தள்ளப்பட்டவனாக, ஒதுக்கப்பட்டவனாக, ஹல்லேலூயா எல்லாரும் உலகத்தினுடைய எல்லா நண்பர்களால் நான் ஒதுக்கப்பட்டவனாக, அவமானமாக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஹல்லேலூயா உபவாசத்தோடு அழுகையோடு காத்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். கர்த்தர் உம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். எதற்கு தெரியுமா? ஜெயத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக. தானியேல் ஹல்லேலூயா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஹல்லேலூயா கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் தாவீது தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா தான் எடுத்த தீர்மானத்திலே ஹல்லேலூயா 3 வேளையும் பலகணிகள் திறந்து இருக்க ஹல்லேலூயா அவன் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டு துதித்துக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா ஜெபிக்க சிங்கத்தின் வாய்களை ஆண்டவர் கட்டி போட்டார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற சிங்கத்தின் காரியங்களை, சிங்கத்தை போல எழும்பிக் கொண்டிருக்கிற நாவுகள், சிங்கத்தை போல சீறிக்கொண்டு வருகிற காரியங்கள் ஹல்லேலூயா உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகளை என் தேவன் நிரூபணம் பண்ணியிருக்கிறார். ஏனென்று தெரியுமா? ஜெயத்தை உங்களுடைய வாழ்க்கையில தரும்படியாக. அன்றைக்கு எரியோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி வந்தார்கள். எப்படி சுற்றி வந்தார்கள்? அவரிடத்தில் எந்த ஒரு பலமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்தது துதித்து ஜெபித்தார்கள். அவர்கள் துதிக்க வேற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வேற எந்த டூல்ஸ் அவங்ககிட்ட இல்லை. ஒரே ஒரு ஹல்லேலூயா காரியத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா அநேக இடங்களிலே நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அநேக இடத்தில் நீங்கள் அவமானத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையின் விரத்திலே நீங்க போய் கொண்டிருக்கிறீங்களா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும், அல்லது இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயாவது ஓடிவிடலாமா, அல்லது செத்து போய் விடலாமா, வேற ஏதாவது ஒரு பகுதியிலே நான் போய் ஒளிந்து கொள்ளலாமா என்று சொல்லி தீர்மானத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரோடு கூட பேசுகிறார், உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்படுகிறார். இந்த வார்த்தை உங்களை சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு கொண்டிருக்கிற அவமானத்திற்கு, அல்லது எல்லா பரியாசத்திற்கு, எல்லா நிந்தைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை தேவன் வைக்கிறார் என்பதற்காகவே இந்த வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லது இந்த வார்த்தை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு ஜெயம் அருகாமையிலே வந்துவிட்டது, உங்கள் வாசப்படிக்கு வந்துவிட்டது. ஹல்லேலூயா கர்த்தருடைய கரம் ஹல்லேலூயா குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. கர்த்தர் தம்முடைய
தம்முடைய ஹalleluya கரத்தை உங்களுடைய காரியங்களிலே அவர் நீட்டியிருக்கிறார். ஓ ஹalleluya, இதுவரை கண்ட எகிப்தியனை இனிமேல் நீங்கள் பார்க்க போவதில்லை. ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிசினஸ்ல, ஹalleluya நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலங்களிலே ஹalleluya எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்திலே, மார்ச் மாதத்திலே ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்க நம்புங்க. ஹalleluya. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹalleluya. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க துதிக்க ஹalleluya உங்களுடைய துதியை அவர் ஏற்றுக்கொண்டு ஹalleluya உங்களுக்கான வெற்றியை, ஜெயத்தை தேவன் சீக்கிரத்தில் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் அந்த அடையாளத்தை, அந்த காரியத்தை நீங்கள் பார்க்க கூடும். அநேக சாட்சிகளை ஹalleluya இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேக குடும்பங்களிலே எழுப்ப போகிறார். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஹalleluya பல நாட்களாய் ஜெபித்ததான காரியத்திலே கர்த்தர் பதில் தர போகிறார். அநேகருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டு ஹalleluya ஜெயத்தை அவர்களுக்கு தரப்போகிறார். மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆண்டவர் மாற்றார். ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் மாற்றார். ஹalleluya உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னவர்கள் உங்கள் சார்பிலே நின்று அவர்கள் சாட்சி சொல்ல போகிறார்கள். இல்லை, இவர்கள் செய்தது உண்மை, இவர்கள் தான் சரியாய் நேர்த்தியாய் இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒரு ஜெயத்தை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லது இழந்தவைகள் எல்லாவற்றிலும், அல்லது எந்தெந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்தெந்த இடத்துல ஹalleluya நிந்திக்கப்பட்டீர்களோ, ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய கரத்தின் மகிமையை, அந்த ஜெயத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு தரப்போகிறார். ஆகவே மகிழ்ந்திருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஹalleluya சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் சந்தோஷமாயிருக்கிறதை பிசாசு விரும்புகிறது இல்லை. அதனால தான் அநேக நேரங்களில் பிசாசு அல்லது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியலன்னா அல்லேலூயா பயத்தையும் திகிலையும் அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அந்த பயமும் திகிலும் அநேகருடைய சந்தோஷத்தை பறித்து விடுகிறது. ஆகவே அல்லேலூயா சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தானியேலுடைய காரியத்தை எப்படி ஜெயமாய் மாற பண்ணினாரோ, குதிரை எப்படி யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டதோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆயத்த நிலைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஜெயத்தை பெறுவதற்கான ஆயத்தத்தை தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தத்திற்குள்ளாகத்தான் நாம் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். எல்லாம் முடிந்துருச்சு. கடைசி நிமிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற அந்த கடைசி நிமிடத்தில் வந்திருக்கிறோம். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை மடிந்து போக அவர் விடமாட்டாருங்க. உங்களை அழைத்தவர் ஒரு உண்மை உள்ளவருங்க. உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மையுள்ளவருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் மடிந்து போக வேண்டும் என்றால் ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நீங்கள் மடிந்து போயிருக்கலாமே. ஏன் இத்தனை வருட காலமாய் கர்த்தர் உங்களை கொண்டு வர வேண்டும்? இத்தனை மாதங்களாய் எதற்காக கர்த்தர் உங்களை கொண்டு வர வேண்டும்? அன்பு தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அழுகையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உள்ளம் உடைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தொடுகிறார். உங்க குடும்பத்தின் வறுமையை மாற்றுகிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை மாற்றுகிறார். எஸ், இத்தனை வருடம் காலமா கஷ்டம்தான். ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். மனிதன் அல்ல. மனிதன் கொடுத்தால் என்றால் அந்த ஜெயம் நிரந்தரமானது அல்ல. பிசாசு கொடுக்கிற ஜெயம் என்றைக்குமே அது நிரந்தரமானதில்லை. அது சீக்கிரத்தில் மாறிடும். ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு மனுஷன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நிரந்தரமானதாக இருக்கும். அந்த ஜெயத்தை எவனாலையும் பறிக்க முடியாது. அதை அந்த ஜெயத்தை எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் இது தேவனுடைய சர்வ அண்டாச்சரச்சரங்களை படைத்த நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து அந்த ஜெயம் வருகிறபடினாலே இந்த மார்ச் மாதத்திலே கர்த்தர் உங்களை கரத்தை பிடித்து அவர் ஜெயத்தை, வெற்றியை, மகிமையை கர்த்தர் காண பண்ணுகிறார். இது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள். இது மகிமையின் நாட்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு விசை நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்காய் ஜெபிக்க இருக்கிறேன். கூட சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை
நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எஸ், தோல்விகளோடு அநேக தோல்விகளை மாத்திரமே பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில துவண்டு போன நிலைமையில வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை அல்லேலூயா தேவன் இந்த நாளில் நீர் தொட்டு இருக்கிறீரப்பா. தேவன் அவர்களை சந்தித்திருக்கிறது. எஸ், அல்லேலூயா. இந்த ஆயத்தத்தை எதற்காய் தந்திருக்கிறீர் என்பதை இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எஸ், அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே இந்த ஆயத்தம், அந்த ஜெயத்தை சுதந்திரிப்பதற்காகவே இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த வனாந்தரமான பாதைகள். எஸ், அதை சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அதை கடலில் உம்முடைய பலத்தினாலே அதை கடந்து வந்திருக்கிறார்கள் அப்பா. எஸ், இந்த மார்ச் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரகிக்கக்கூடாத பெரியவைகளை அல்லேலூயா அந்த ஜெயத்தின் மகிமையை அல்லேலூயா நீர் காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் சாட்சிகளை நீர் எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் மகிமையடைங்க. எங்களை முழுதுமாய் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all. Thank you.